இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். ஆனமுக்க பிரதேசமானது இலங்கையை விட்டு அப்பால் நகர்ந்து செல்கின்றது. ஆனபடியினால் நாட்டின் சில பிரதேசங்களில் மழையுடன் கூடிய வானிலை சற்று குறைவடையக்கூடும். எனினும் பலத்த காற்று சில நாட்களுக்கு நீடிக்கக்கூடும். எவ்வாறாயினும் நாட்டின் சில இடங்களில், குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களில் 100 தொடக்க 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு, மத்திய, சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வடக்கு, கிழக்கு மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். சில சமயங்களில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம், காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். சக்தி வாய்ந்த மேக கூட்டங்களின் செயற்பாடுகளின் விளைவாக கடல் பிராந்தியங்களில் சடுதியாக காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் வேளைகளில் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.